Hello everyone. இந்த வீடியோல பேசிக்ஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஒரு XML டாக்குமெண்ட்டை இம்போர்ட் எப்படி பண்றது அந்த அப்ளிகேஷன்ல அது கூட எப்படி ஒர்க் பண்றது எப்படி query பண்றது அப்படின்ற பேசிக்ஸ் தான் பார்க்க போறோம். அந்த அப்ளிகேஷன் இப்போ ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி விண்டோஸ் இருக்கும். நம்ம ஒன்னொன்னா இதை பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு XML டாக்குமெண்ட்டை எப்படி நம்ம பேசிக்ஸ் அப்ளிகேஷன்ல கொண்டு வர்றது அதுக்கு கோ டு டேட்டாபேஸ் அதில் நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கிரியேட் டேட்டாபேஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கே ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் ஃபைல் ஆர் டைரக்டரின்னு இருக்கும். நம்ம இந்த டேட்டாபேஸ் XML டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு XML ஃபைலை இன்புட்டாக கொடுக்கணும். அது எந்த டைரக்டரியில் இருக்குது அப்படின்றத இங்கே சொல்லணும். இல்லை எந்த ஃபைல்னும் நம்ம சூஸ் பண்ணலாம். அண்ட் தென் நம்ம டேட்டாபேஸோட நேம் இது நம்ம சாய்ஸ் தான். நமக்கான நேம் கொடுத்துக்கலாம். அண்ட் தென் எந்த ஃபைலை கொடுக்க போகிறோம். இப்போ இங்கே இன்புட் ஃபார்மேட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மேட்ஸ் இது சப்போர்ட் பண்ணுது. கரண்ட்லாக நம்ம ஒர்க் பண்ண போகிறது வந்து XML. ஸோ XMLனே சூஸ் பண்ணிக்கலாம். இந்த டி டிரைவில் என்னோட XML ஃபைல் வந்து சாம்பிள். நான் இதை கொடுத்துட்டு நான் ஓகேன்னு கொடுத்தேன்னா நம்மளோட டேட்டாபேஸ் கிரியேட் ஆகும். அந்த டேட்டாபேஸ் நேம் வந்து சாம்பிள் XML DB. அதுக்குள்ள நம்மளோட சாம்பிள் XML ஃபைல் ஓப்பன் ஆகும். நம்ம கரெக்டாக டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி XML லோட் ஆயிருக்கிறதுக்கு இங்கே கீழே ரிசல்ட் விண்டோவில் நம்மளோட XML ஃபைல் அப்படியே வந்து அவுட்புட்டாக தெரியும். ஹியர் நம்மளோட டோட்டல் XML ஃபைல் அப்படியே அவுட்புட்டாக தெரியும். ஸோ இதுதான் நம்ம கரெக்டாக டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இங்கே வந்து நீங்கள் அடுத்து வியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா மெனு கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம நிறைய இங்கே குட்டி குட்டி விண்டோஸ் இருக்குது. அந்த விண்டோஸ் எல்லாம் நம்ம வேணும்னா சூஸ் பண்ணிக்கலாம். வேண்டான்னா அன்செக் பண்ணால் அந்த விண்டோஸ் போயிடும். இதில் ப்ராஜெக்ட்னு ஒரு மெனு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே எக்ஸ்ப்ளோரர் வரும். இதில் நீங்கள் எந்த XML ஃபைல் சூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். வேண்டான்னா ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக நான் எனேபிள் பண்ணி காமிச்சேன். நம்ம இப்போ டிசேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் தென் யூ ஹாவ் ரிசல்ட் இன்ஃபோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட சாம்பிள் XML ஃபைல். ஃபர்ஸ்ட் இந்த XML ஃபைலை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எந்த XML ஃபைல் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ரூட் எலிமெண்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த XML ஃபைலுக்கான ரூட் எலிமெண்ட் பீப்புள். ஒரே ஒரு ரூட் எலிமெண்ட் தான் இருக்கும். அது இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. XML HTML எல்லாமே ஃபார்மேட்டில் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓப்பனிங் டேக் க்ளோஸ் டேக் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் HTML வந்து அப்பியரன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். XML வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபருக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஃபார்மேட்டில் ஒரே மாதிரி இருந்தாலும் அதனோட பர்பஸ் வேறு வேறு. நீங்கள் ஃபார்மேட் கற்றுக்கணுன்னா HTML தெரிஞ்சிருந்தா XML ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே ஒரே ஒரு ரூட் எலிமெண்ட் பீப்புள். வேறு எங்கேயுமே உங்களால் பீப்புள் பார்க்க முடியாது. இன்சைடு பீப்புள் யூ ஹாவ் பர்சன் எலிமெண்ட்ஸ். பர்சன் நிறைய இருக்குது. 4 பர்சன் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பர்சனுக்கான எலிமெண்ட்ஸ். ஸோ அந்த பர்சனுக்கு ஆட்ரிபியூட் இருக்குது. அந்த ஆட்ரிபியூட் நேம் வந்து டிபார்ட்மெண்ட். இதுதான் சொன்னேன். இட் இஸ் ஆல் லைக் HTML. HTML ஒரு எலிமெண்ட்டுக்கு ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், சப் எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் XMLலும். இங்கே பர்சன்ற எலிமெண்ட்டுக்கு டிபார்ட்மெண்ட்ற ஆட்ரிபியூட் இருக்குது. அந்த ஆட்ரிபியூட்டோட வேல்யூ சேல்ஸ். நெக்ஸ்ட் பர்சனுக்கு டிபார்ட்மெண்ட் ஆட்ரிபியூட் மார்க்கெட்டிங். ஸோ அந்த மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் நமக்கு பர்சன்ஸ் இருக்காங்க. அந்த பர்சனுக்குள்ள நமக்கு 2 டேட்டா இருக்குது, நேம் அண்ட் ஏஜ். ஸோ ஃபஸ்ட்டு பர்சனோட நேம் என்ன? மேரி, ஏஜ் 20. செகண்ட் பர்சனோட நேம் என்ன? சிண்டி, 25. அந்த மாதிரி we have different person with different names, age and departments. ஸோ இது மாதிரி தான் நம்ம புரிஞ்சிக்கணும். ஸோ இப்போது இந்த பீப்புளில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எது? பர்சன்ஸ். இந்த பர்சன் ஒவ்வொரு பர்சனையும் நம்ம சிப்ளிங்கன்னு சொல்லுவோம்.
ஏன்னா ஒரே ஹைரார்கியில் இருக்காங்க, பீப்புள் கீழேயே இருக்காங்க. ஸோ பர்சன், இந்த பர்சனும் சிப்ளிங்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பர்சனுக்கு உள்ள 2 எலிமெண்ட் இருக்கு இல்லையா, நேம் அண்ட் ஏஜ். இவங்கள இந்த பர்சன் எலிமெண்ட்டோட சப் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த சப் எலிமெண்ட்ஸ்குள்ள என்ன இருக்கு, டேட்டா மட்டும்தான் இருக்கு. இவங்க இன்னும் சப் எலிமெண்ட்டா மாறல. ஸோ யூ ஹாவ் அ ரூட் எலிமெண்ட், யூ ஹாவ் அ எலிமெண்ட், யூ ஹாவ் சப் எலிமெண்ட்ஸ். ஒரே ஹைரார்கியில் ஒரே லெவலில் இருக்கிற எலிமெண்ட்ஸை we can call as siblings. ஸோ இந்த மாதிரி தான் XML டாக்குமெண்ட்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த XML டாக்குமெண்ட்ஸ் ஜஸ்ட் டெக்ஸ்சுவலாக இருக்கு இல்லையா, இதையே கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணுன்னாலும் நமக்கு பேசிக்ஸில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு தான் நமக்கு விஷுவலைசேஷன் மெனு இருக்குது. இந்த விஷுவலைசேஷன் மெனுவில் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன், ஸோ தட் யூ கேன் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ நீங்கள் டெக்ஸ்சுவலாக பார்த்த இந்த XML டாக்குமெண்ட்டை மேப் மாதிரி பார்க்கணுன்னா யூ ஹாவ் திஸ். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு விஷுவலைசேஷன். இந்த XML டாக்குமெண்ட்டை மேப் பண்ணி கொடுத்துருக்கு. ஒரு பர்சன், சி யூ ஹாவ் அ பீப்புள், அது ஹோல் டாக்குமெண்ட் எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு பாருங்கள். அண்ட் இந்த பர்சன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பர்சனோட டீட்டெயில்ஸ் மட்டும் செலக்ட் ஆகுது. அடுத்த பர்சன் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க மட்டும். அண்ட் தென் இஃப் யூ கிளிக் ஆன் த நேம், அவங்க மட்டும். ஸோ இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் மேப்புன்னு சூஸ் பண்ணலாம். விஷுவலைசேஷன்லேருந்து மேப்புன்னு சூஸ் பண்ணலாம். இதையே அன்செக் பண்ணிங்கன்னா அது க்ளோஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரீ கைண்ட் ஆஃப் விஷுவலைசேஷன் பாருங்கள். சி புரியுதா? நான் இப்போ ஹோவர் பண்ணேன்னா உங்களுக்கு அந்த ட்ரீ விஷுவலைசேஷன் தெரியுது. ஸோ நமக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டோட ரூட் எலிமெண்ட் என்ன, பீப்புள். அந்த பீப்புள்லேருந்து தான் நமக்கு டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் வராங்க. ஓகே, அந்த பர்சனுக்கு we have நேம் அண்ட் ஏஜ். இந்த மாதிரி அந்த நேமோட வேல்யூ என்ன, மேரி, ஏஜோட வேல்யூ 20. ஸோ உங்கள் XML டாக்குமெண்ட்டையே ஒரு ட்ரீயாக விஷுவலைஸ் பண்ணணும்னா யூ கேன் கோ ஃபார் ட்ரீ விஷுவலைசேஷன். அண்ட் தென் ஃபைல் ஸ்ட்ரக்சர் மாதிரி நம்ம விஷுவலைஸ் பண்ணோன்னா we can go for ஃபோல்டர் விஷுவலைசேஷன். இங்கே பாருங்கள், நம்ம விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரரில் நம்ம ஃபோல்டர் ஃபைல்ஸ்லாம் எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி இருக்குது. ஸோ பீப்புள் ஆல்ரெடி சூஸ் ஆகிருக்கு, நம்ம சூஸ் பண்ணலாம். பீப்புளுக்குள்ள பர்சனுக்குள்ள ஆட்ரிபியூட்ஸும் தெரியுது, அண்ட் தென் அவங்களோட சப் எலிமெண்ட்ஸும் தெரியுது பாருங்கள். அதை கிளிக் பண்ணும்போது அதனோட வேல்யூஸும் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பார்க்கணுன்னாலும் பேசிக்ஸில் யூ ஹாவ் அ விஷுவலைசேஷன் கால்ட் ஃபோல்டர். இல்லை எனக்கு பிளாட்டாக வேணும் அப்படின்னா சூஸ் பிளாட். யூ சி ஹியர், இது வந்து ஒரு அனாலிசிஸ்க்கான ஒரு கிராஃப் மாதிரியே போட்டு காமிக்குது. சி நமக்கு வந்து எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ஏஜஸில் இருக்காங்க, எந்தெந்த ஏஜில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க, ஆல் தோஸ் திங்ஸ். நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நேம்னு சூஸ் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஒய் ஆக்சிஸ் மாற்றினோன்னா மாற்றலாம், நேம் அண்ட் ஏஜ் மாற்றினோன்னா மாற்றலாம். சிண்டி எந்த ஏஜ், ஜான் எந்த ஏஜ், மேரி எந்த ஏஜ். ஸோ இந்த மாதிரி உங்கள் XML டேட்டாவை பிளாட்டாக நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணுன்னாலும் யூ ஹாவ் ஆப்ஷன்ஸ். ஸோ இங்கே ரூட் எலிமெண்ட் எல்லாமே மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூ ஹாவ் சாய்ஸஸ். அண்ட் த நெக்ஸ்ட் கைண்ட் ஆஃப் விஷுவலைசேஷன் இஸ் டேபிள். ஸோ நம்ம பிளாட்டை அன்செக் பண்ணிவிட்டு we can go for table. See here, நம்ம XML டாக்குமெண்ட்டே ஒரு நார்மல் டேபிள் மாதிரி விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணுன்னாலும் இட்ஸ் பாசிபிள் வித் பேசிக்ஸ். நம்ம XML டாக்குமெண்ட்ஸில் என்னென்ன எலிமெண்ட்ஸ், சப் எலிமெண்ட்ஸ் இருந்தது, நேம், டிபார்ட்மெண்ட், ஆட்ரிபியூட்டாக இருந்ததை கூட அவங்க என்னவா கொடுத்துருக்காங்க, இங்கே காலமாக கொடுத்து ஏஜ். ரொம்ப மீனிங்ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ஆட்ரிபியூட்டாக இருக்கிறத வேற மாதிரி கொடுக்காம நம்ம எப்படி டேபிளாக இருந்தால் அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுப்போமோ வித் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் த எலிமெண்ட்ஸ், அதே மாதிரி அழகாக கம்ப்யூட் பண்ணி கொடுத்துருக்கு உங்களுக்கு. ஸோ தீஸ் ஆர் த விஷுவலைசேஷன் யூ கேன் கோ ஃபார் இன் பேசிக்ஸ். ஸோ ஒரு XML டாக்குமெண்ட்ஸை யூ கேன் விஷுவலைஸ் இன் 5 ways. தட் இஸ் த மெயின் அட்வான்டேஜ் யூ ஹாவ் இன் த பேசிக்ஸ் அப்ளிகேஷன். ஸோ இதுதான் வந்து நம்ம XML பேசிக்ஸில் எப்படியெல்லாம் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம், எப்படி இன்புட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். இப்போ ஒரு சிம்பிள் query நம்ம சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த query. இந்த query அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நமக்கு டாக்குமெண்ட் தெரியணும். ஸோ
1 minute. நம்ம இந்த விஷுவலைசேஷன்ல நம்ம இந்த டேபிள் ஃபார்மேட்டுக்கே போகலாம். ஸோ யூ see here இப்போ வந்து நம்ம ஒரு XML டாக்குமெண்ட் இருக்கு. அதுல ரூட் எலிமெண்ட் பீப்பிள் இருக்கு. அதுல அதனோட எலிமெண்ட் பர்சன் இருக்கு இல்லையா? அந்த பர்சன் எல்லாம் நம்ம ஒரு ரோவா இங்க டேபிள் ஃபார்மேட்ல காமிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம query ப்ராசஸ் பண்ணும்போதும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ this is the query. இந்த query ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம ஃப்ளார் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். ஒன்னொன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ எஃப் ஃபார் அப்படின்னா ஃபார் இது வேரியபிள். ஃப்ளார் எக்ஸ்பிரஷன்ஸில் நம்ம வேரியபிளை டாலர் சிம்பிளோட தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் ஐ இன். இப்போ நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் எந்த டாக்குமெண்ட்டை போய் சர்ச் பண்ணணும்? கரண்ட்டாக இந்த டேட்டா பேஸில் நம்ம ஒரு XML டாக்குமெண்ட் பைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற ரூட் எலிமெண்ட்டை சொல்லிடணும். அந்த ரூட் எலிமெண்ட்ல மெயின் எலிமெண்ட் என்ன இருக்கு? பர்சன். See, இந்த டாக்குமெண்ட் பார்த்தா உங்களுக்கு புரியும். திஸ் இஸ் த ரூட் எலிமெண்ட். அந்த ரூட் எலிமெண்ட் கீழே இருக்கிற இமீடியட் எலிமெண்ட் என்ன? பர்சன். ஸோ இதை தவிர இந்த ஹைரார்கிக்கு இடையில வேற எதுவும் கிடையாது. ஸோ பீப்புள்ல இருந்து டைரக்டா எங்க போக முடியும்? பர்சன்ல இருந்து தான், பர்சனுக்கு தான் போக முடியும். ஸோ அதனால இந்த சாம்பிள் XML ஆல்ரெடி பவுண்ட் டு திஸ் டேட்டாபேஸ். அதனால அந்த நேமை சொல்ல வேண்டாம். அந்த சாம்பிள் XMLல we have to give the root element first and then followed by the immediate element person. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்லாஷ் refers to the root people and then slash person. இப்போ பர்சன்றது என்ன? இந்த ஒரு ரோ இல்லையா? மேரி சேல்ஸ் 20 அப்படின்றது அந்த ஒரு ரோ முழுதுமே இந்த ஐல வந்து பிளேஸ் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஐ வந்து நீங்கள் எப்படி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிக்கணும்னா, ஒரு XML டாக்குமெண்ட்ஸில் இருக்கிற எல்லா பர்சன் எலிமெண்ட்ஸும் ஐயில் மேப் ஆயிருக்கு. இப்போ அந்த ஃபார்னாலே நம்ம லாங்குவேஜில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எப்படி யூஸ் பண்ணுவோம்? லூப்பிங்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு பர்சன் எலிமெண்ட்டையும் அது ட்ராவர்ஸ் பண்ண போகுது. ஸோ ஒவ்வொரு பர்சன் எலிமெண்ட்லேருந்தும் ட்ராவர்ஸ் பண்ணி அந்த ஐயில் இருக்கிற நேமை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? நம்மளோட மெயின் எலிமெண்ட்டா மெயின் டாக்குமெண்ட் பீப்புள்ல பர்சன் எலிமெண்ட்ல இருக்கிற நேம்ஸ் எல்லாம் நீங்க பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். ஃப்ளார் எக்ஸ்பிரஷன் சொன்னேன் இல்லையா? எஃப் ஃபர்ஸ்ட் லெட்டர், ஃப்ளார்ல லாஸ்ட் லெட்டர் வந்து ஆர், ரிட்டர்ன். ஸோ இந்த ரெண்டு இப்போ நம்ம பார்த்துருக்கோம், ஃபார் அண்ட் ரிட்டர்ன். ஸோ எல்லா நேம்ஸும் இது டிஸ்பிளே பண்ணும். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது செலக்ட் பண்ணிட்டு இந்த ரன் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா see here கீழே அவுட்புட் தெரியுதா உங்களுக்கு? எல்லா நேமுமே உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. சப்போஸ் எனக்கு நேம் வேண்டாம், ஏஜ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜஸ்ட் நேம்க்கு பதிலாக ஏஜ் கிளிக் கொடுத்துட்டு ரன் பண்ணுங்க. எல்லா ரோஸ்ல இருக்கிற ஏஜுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் டிபார்ட்மெண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா எல்லா இதுலையுமே இருக்கிற டிபார்ட்மெண்ட். இப்போ டிபார்ட்மெண்ட் நமக்கு வந்து ஆட்ரிபியூட், அதனால நம்ம அட்ன்னு கொடுக்கணும். கொடுத்தா உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து டிபார்ட்மெண்ட், எல்லா ரோல இருக்கிற டிபார்ட்மெண்ட்டும் வருது. அதனால சேல்ஸ்ன்றது 2 பேர் இருக்காங்க, அதனால அது ரிப்பீட் ஆகுது. ஸோ ஆட்ரிபியூட்ஸ் வேணும்னா எப்படி சொல்லணும்? அட்ன்னு கொடுக்கணும். அண்ட் உங்களுக்கு வந்து மற்ற எலிமெண்ட்ஸாக இருந்தால் அட் கொடுக்காம கொடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃப்ளார் எக்ஸ்பிரஷன் டு ட்ராவர்ஸ் த XML டாக்குமெண்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்து லெட் யூஸ் பண்ணலாம். ஃப்ளார்ல செகண்ட் லெட்டர் எல். ஸோ லெட் ஸ்டாண்ட் ஃபார் எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் let. See, this is an example with let expression. F, L. F for, L for let. இங்க. So, for I in people person, இது நம்ம already தெரியும். அந்த people personல இருக்கிற age நம்ம ஏன்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம். இங்க ஏஜை மட்டும்தான் ஸ்டோர் பண்றோம். ஓகே,
அதை ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே இந்த இது கொடுத்தீங்கன்னா நமக்கு ஏஜ் மட்டும் பிரிண்ட் ஆகும். நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஏஜ் மட்டும். ஸோ லெட்ன்றது நம்ம வேரியபிளில் அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. another example of let is this expression. இது நம்ம கொஞ்சம் ஈஸி தான், கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபார் ஐ இது நமக்கு தெரியும். இந்த டாக்குமெண்ட்ல ரூட் எலிமெண்ட்லேருந்து நெக்ஸ்ட் எலிமெண்ட். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு லெட் $a இஸ் ஈக்குவல் டு ஐல இருக்கிற ஏஜ். $a இஸ் ஈக்குவல் டு ஐ வேரியபிளில் இருக்கிற ஏஜ் காம்பனண்ட் மட்டும் வேணும். அண்ட் n இஸ் ஈக்குவல் டு நேம் காம்பனண்ட் மட்டும் வேணும். அப்போது இங்கே நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு வேரியபிளை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? அந்த வேரியபிளில் ஒரு வேல்யூ அசைன் பண்ணோன்னா அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக அந்த வேல்யூவை அந்த வேரியபிளை வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி இந்த XML டாக்குமெண்ட்டில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை நம்ம வேரியபிளாக சூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அந்த எக்ஸ்பிரஷன் ஃபுல்லாக அந்த வேரியபிளை வச்சே அந்த எலிமெண்ட்டை ரெஃபர் பண்ண முடியும். ஸோ இங்கே ஏஜ்ன்ற எலிமெண்ட்டை ஏன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கிறோம். நேம்ன்ற எலிமெண்ட்டை என்னன்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கிறோம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் ரெண்டுத்தையும் கன்காட்னேட் பண்ணி யூசர் அண்டர்ஸ்டாண்டபிள் அவுட்புட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ n அப்படின்றது நேம். ஸோ அப்போ n, இந்த பர்சன் இஸ் 20, இந்த பர்சன் இஸ் 40 அப்படின்னு ஒரு ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்டில் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். அப்போது இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ மேரி இஸ் 20, சிண்டி இஸ் 25. இந்த மாதிரி அவுட்புட் வேணும்னா நமக்கு லெட் கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் லெட் கிளாஸ். ஸோ ஃபர்தர் என்னென்ன கிளாஸஸ் இருக்குன்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபார் அண்ட் லெட் கிளாஸஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.